ஹல்லேலூயா. உங்கள் எல்லாருக்கும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் இந்த அடுத்த தலைமுறைக்கான ஜெப நேர நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்து கொள்வது எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி. உங்களுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியை தெரிவிக்கிறோம். இந்த ஜெபம் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாய் ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது என்று நான் ஆண்டவருக்குள் நம்புகிறேன். பல ஊர்களுக்கு கடந்து செல்லும் பொழுது அங்கே இருக்கிற ஸ்திரீகள் சகோதரர்கள் எல்லாம் சொல்லுவார்கள், நாங்களும் இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ப்ரேயரை துவங்கி செய்து கொண்டு இருக்கிறோம் என்று. நீங்களும் உங்கள் ஊர்களில், உங்கள் பட்டணங்களில், உங்கள் சபையில் இதை போல அடுத்த தலைமுறைக்கான ஜெபத்தை துவங்கி இங்கு கொடுக்கப்படுகிற குறிப்புகள் அதோடு கூட உங்கள் உள்ளத்தில் தேவன் பாரப்படுத்துகிற காரியங்களை எல்லாம் வைத்து அடுத்த தலைமுறைக்காய் நாம் ஜெபிக்க வேண்டும். நாம் அடுத்த தலைமுறைக்கு சேர்த்து வைக்கிற சொத்து இந்த ஜெபம்தான். ஆகவே இந்த ஜெபத்திலே நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு ஒரு வேளை அனுப்ப முடியும் என்றால் இந்த லிங்கை இன்றைக்கு அனுப்பி அவர்களையும் ஜெபத்திலே இணைந்து கொள்ள சொல்லுங்கள். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஒரு பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்தி நாம் இந்த ஜெப நேரத்திற்குள் கடந்து செல்லலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. கர்த்தரை நான் காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் நாவில் இருக்கும் என்று சங்கீதக்காரர் சொன்னது போல துதிக்க எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிற இடத்துல என்னோடு இணைந்து ஆனந்த களிப்புள்ள உதறுகளால் போற்றி புகழ வந்திருக்கிறேன் ஆண்டவர் என்று கரங்களை தட்டி சந்தோஷமாய் தேங்க்யூ லார்ட். நல்ல கையை தட்டி பாடுவோமா? ஆனந்த கடிப்புள்ள உதடுகளாலே போற்றி புகழ்கின்றேன். ஆனந்த கடிப்புள்ள உதடுகளாலே போற்றி புகழ்கின்றேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகின்றேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகின்றேன். தினமும் துதிக்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். மேலானது உன் பேரன்பு, உயிரிலும் மேலானது. மேலானது உன் பேரன்பு, உயிரினும் மேலானது. உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம். உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம். உயிருள்ள நாளெல்லாம். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். தேவனே நீரின் தேவன், தேடுவேன் ஆர்வமுடன். தேவனே நீரின் தேவன், தேடுவேன் ஆர்வமுடன். மகிமை வாஞ்சிக்கின்றேன், உம் வல்லமை காண்கின்றேன். மகிமை வாஞ்சிக்கின்றேன், உம் வல்லமை காண்கின்றேன். வல்லமை காண்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகின்றேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகின்றேன். தினமும் துதிக்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். தகப்பனே, உம்மை நாங்கள் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழுகிறோம். நீர் மேலான தேவன், நீர் உன்னதமானவர், நீர் சர்வ வல்லவர், நீர் ராஜாதி ராஜா. எங்கள் குடும்பங்களை, எங்கள் பிள்ளைகளை எல்லாம் நீர் ஆண்டு நடத்துகிற தேவன். எஜமானரே, இன்றைக்கும் உம்முடைய திரு சமூகத்தில் உம்முடைய பிரசனத்திற்கு முன்பதாக வந்து நின்று உம்முடைய அடியார்கள் ஏறெடுக்கிற எல்லா ஜபங்களுக்கும்
ஆம் என்றும் ஆமேன் என்றும் கர்த்தர் பதில் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம்ப்பா. இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கும் நம்ம எல்லாரையும் இந்த ஜெபத்திலே கூட்டி சேர்த்ததற்காக தேவனை நான் ஸ்தோத்திரிக்கின்றேன். இன்றைக்கு விசேஷமாய் குடும்பங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று நான் ஏவப்பட்டபடினால் உங்கள் குடும்பங்கள், ஊழியத்தில் இருக்கிற எங்கள் குடும்பங்கள், உலகமெல்லாம் இருக்கிற குடும்பங்களுக்காக நாம் இன்றைக்கு ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் குடும்பங்களை நேசிக்கிறவர். ஆதியிலே ஆதாம் ஏவாளை படைத்து ஒரு குடும்பமாக அவர்களை வைத்து அவர்களை ஆசீர்வதித்து பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொன்னார். அவர்கள் மூலமாய் பிறந்த சந்ததியும் தலைமுறையும் தான் இன்றைக்கு உலகமெல்லாம் நிரம்பி இருக்கிறது. சரி, இன்றைக்கு நம்முடைய குடும்பத்தில் தேவன் என்ன எதிர்பார்க்கிறார்? நம்முடைய குடும்பங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அந்த விருப்பத்தை நிறைவேற்றத்தான் இன்றைக்கு நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று விரும்பினாலும் குடும்பங்களுக்குள் கண்ணீர்கள், புலம்பல்கள், பலவிதமான பிரச்சனைகள், போராட்டங்கள் இன்றைக்கு பெருகி போய் கிடக்கிறது. குடும்பங்களை சின்ன பின்னமாக்க பிசாசானவன் லக்கு வைத்து பல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட நிலைமையிலிருந்து நம்முடைய குடும்பங்களை தேவன் மீட்டு எடுக்க விரும்புகிறார். சரி, எப்படிப்பட்ட குடும்பங்கள் எந்த சூழ்நிலைமையில் தேவனிடத்தில் எப்படி ஜெபித்தார்கள்? அவர்கள் ஜெபித்தது போல இன்றைக்கு நாமும் ஜெபிக்க போகிறோம். என்னோடு கூட ஒரு வேத பகுதியை திருப்பிக் கொள்ளுங்கள். 1 நாளாகமத்தின் புஸ்தகத்திற்கு உங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 1 Chronicles chapter 4 வசனம் 9-10. 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் வசனம் 9-10 நாம் வாசிக்கலாம். யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். அவன் தாய், நான் துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதில் தேவன் அருளினார். அருமையான வேத பகுதி. யாபேஸ் தேவனை நோக்கி ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். இந்த வசனங்கள் சற்று முன்னும் பின்னுமாய் இருக்கிறது போல் இருக்கிறது. இப்படி வாசிக்கலாம். அவன் தாய், நான் துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். ஒரு பிள்ளை பிறக்கிறது. பிறக்கும் பொழுது அந்த தாய்க்கு என்ன துக்கமோ நமக்கு தெரியவில்லை. துக்கத்தோடு அந்த பிள்ளையை பெற்றெடுக்கிறாள். ஆனால் யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி ஜெபம் செய்கிறார். யாபேஸ் கனம் பெற்றவராய் மாறுகிறார். என்ன ஜெபம்? ஜெபத்திலே 5 குறிப்புகள் இருக்கிறது. என்ன சொல்லுகிறார்? தேவனே, நீர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை, நீர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும். என் எல்லையை நீர் பெரிதாக்க வேண்டும். என் எல்லைகள் பெரிதாகும் பொழுது சத்துரு என்னோடு கூட போராடி என் வாழ்வில் தீங்குகளை கொண்டு வந்து விடக்கூடாது. தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு நீர் என்னை விலக்கி காக்க வேண்டும். ஒரு விசேஷ ஜெபம் செய்கிறார். உமது கரம் என்னோடு இருக்க வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவருடைய கரம் நம்மோடு கூட இருந்தால் தீங்குகள் நம்மை துக்கப்படுத்தாது. அதற்கு விலக்கி காத்து கொள்வார். சமீப கால செய்திகளெல்லாம் கேள்விப்படுகிறோம். ஆகாய விமானத்தில் பயணித்த மக்கள் என்ன நம்பிக்கையோடு பயணித்திருப்பார்கள், ஊர் போய் சேருவோம் என்று. ஆனால் விபத்துகள், பலவிதமான காரியங்கள், சென்னையிலே ஒரு பிரிட்ஜ் விழுந்து அதில் ஒரு மரணம், இவைகளெல்லாம் ஏன் நடக்கிறது என்று நமக்கு தெரியவில்லை. ஆனால் தேவன் நமக்காக செய்கிற காரியம், உங்களை ஆசீர்வதித்து உங்கள் எல்லைகளை பெரிதாக்கி அவர் கரம் உங்களோடு கூட இருந்து தீங்கு உங்களை துக்கப்படுத்தாதபடி அதற்கு விலக்கி காத்துக்கொள்ள நாம் ஜெபிக்க போகிறோம். உங்கள் குடும்பங்களுக்கு மட்டுமல்ல, உலகத்தில் ஆண்டவரை நம்புகிற அத்தனை குடும்பங்களுக்கும் கர்த்தர் இந்த கிருபையை செய்ய வேண்டும். எல்லா ஊழிய குடும்பங்களுக்கு ஆண்டவர் இதை செய்ய வேண்டும். ஊழியக்காரர்களுக்கு ஆண்டவர் செய்ய வேண்டும். விசுவாசிகளுக்கு ஆண்டவர் இதை செய்ய வேண்டும். ஒரு குடும்பத்தில் ஒருவர் ஆண்டவரை ஏற்றிருந்தாலும் அவர்களுக்கும் ஆண்டவரை செய்ய வேண்டும். ஆண்டவரை அறியாத அஞ்ஞான மக்களும் ஆண்டவரை அறியும் கால வரைக்கு கர்த்தருடைய கரம் அவர்களோடு கூட இருந்து அவர்களை பாதுகாக்க வேண்டும். யாபேசை போல ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, நன்றியோடு மை துதிக்கிறோம், பாமை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, அடுத்து சந்ததியினர் கர்த்தரை அறிய வேண்டும் என்பதற்காக கர்த்தாவே, ஆமாண்டவரே அப்பா ஏற்படுத்தி கொடுத்த இந்த ஜெப நேரத்துக்காக மை நன்றியோடு துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம். குடும்பங்களை ஆண்டவரே ஆசீர்வாதத்திற்காக, குடும்பங்கள் மேலே கர்த்தருடைய கரம்
இருக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவரே இப்பொழுது உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்த்து யாபேசை போல நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பதாய் கொண்டு வந்து நிறுத்தி நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவரீர் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. குடும்பங்களே ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற ஆண்டவரே அப்பா நபர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தாவை நீர் ஆசீர்வதித்து கர்த்தாவை உயர்த்துவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம்பா. ஒவ்வொரு குடும்பங்களின் எல்லைகளை கர்த்தாவை பெரிதாக்குவீராக ஆண்டவரே. குடும்பங்களுடைய ஆசீர்வாதங்கள் எல்லைகளை கர்த்தர் பெரிதுபடுத்தி தருவீராக ஜெபிக்கிறோம் ஐயா. கையிட்டு செய்கிற சகல காரியங்களிலும் ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிடுவீராக ஜெபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு குடும்பங்கள் மேலும் கர்த்தாவே உமது கரம் ஆண்டவரை தங்கி தரிக்கட்டுன்னு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தருடைய கரம் ஒவ்வொரு குடும்பங்கள் மேலும் ஆளுகை செய்வதாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு மேலும் கர்த்தருடைய கரம் ஆண்டவரை தங்கட்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் அப்பா. ஆண்டவரை தீங்கு துக்கப்படுத்தாதபடிக்கு ஆண்டவரை ஒவ்வொரு குடும்பங்களை விலக்கி பாதுகாத்து கொள்வீராக ஆண்டவரை. இந்த நாட்களில் நடக்கிற ஆண்டவரை அப்பா சகல தீங்குகளுக்கும் கர்த்தாவே ஒவ்வொரு குடும்பங்களை விலக்குங்கப்பா. வியாதிகளுக்கு விலக்கி போடுங்கப்பா. கொடூரமான வியாதிகளுக்கு விலக்கி போடுங்க. கொள்ளை நோய்களுக்கு குடும்பங்களை விலக்குங்கன்னு ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே கடன் பிரச்சனைகளுக்கு குடும்பங்களை விலக்குங்கப்பா. சாத்தானுடைய திட்டங்களுக்கு குடும்பங்களை விலக்குங்கப்பா. அந்தகார வல்லமைகளுக்கு குடும்பங்களை விலக்கி போடுங்கப்பா. ஆண்டவரே சுற்றிலும் ஏவின் குடும்பத்தை வேலி அடைத்தது போல ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பங்களை வேலி அடைப்பீராக. சத்துரு உட்புகுதலும் குடியோடி போகுதலும் இராது என்று சொல்லி எங்களுக்கு வேதத்தில் எழுதி கொடுத்தீரே அப்பா. அப்படியாய் ஒவ்வொரு குடும்பங்கள் மேலும் ஆண்டவரே சத்துரு உட்புகாதபடிக்கு சாத்தானுடைய அந்தகார வல்லமைகள் உள்ளே நுழையாதபடிக்கு குடும்பங்களை கர்த்தாவே நீர் வேலி அடைத்து போட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் தங்கி இருப்பதாக என்று சொன்னீரே அப்பா. ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளதும் ராஜா ஆண்டவரே சமாதானமும் சந்தோஷமும் தங்கி இருக்கட்டும். சகல தீமைகளுக்கு குடும்பங்களை விலக்குவீராக. அந்தகார வல்லமைகளுக்கு விலக்குவீராக ஆண்டவரே. கண்ணிகளுக்கு விலக்கி போடுவீராக. கொர்நேலியுவின் குடும்பத்தை போல கர்த்தாவே சகலவற்றிலும் சேர்ந்த குடும்பமாய் மாற்றுவீராக ஆண்டவரே. யோசுவா சொன்னது போல நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொன்னாரப்பா. அவனமாய் கர்த்தாவே ஒவ்வொரு குடும்பங்களும் கர்த்தாவே உம்மையே சேவிக்கட்டும்பா. உம்மையே சேவிக்கட்டும் ஐயா. கர்த்தரை சேவிக்காதபடி ஆகாத வழிகள் உண்டானால் அந்த வழிகளை எல்லாம் இன்றைக்கு அடைத்து போடுவீராக. சகல வழிகளையும் அடைத்து போடுவீராக. தேவனை துக்கப்படுத்துகிற வழிகள் எல்லாம் அடைக்கப்படுவதாக ஆண்டவரே. உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாம் ஒவ்வொரு குடும்பங்களை விட்டு வெளியேறுவதாக. நபர்களை விட்டு வெளியேறுவதாக ஆண்டவரே. குடும்பங்களுக்குள்ள இருந்து கிரியை செய்கிற கர்த்தரை ஆண்டவரை துக்கப்படுத்துகிற காரியங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே குடும்பங்களில் இருந்து வெளியேறுவதாக. குடும்பங்களில் இருந்து வெளியேறுவதாக நாங்கள் கட்டளை கொடுத்து ஜெபிக்கிறோம் ஐயா. இன்றைக்கு எங்களோடு ஜெபத்திலே கலந்து இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்கள் மேலும் கர்த்தருடைய ஆளுகை உண்டாகட்டும். கர்த்தருடைய ஆளுகை நடக்கட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே அப்பா நீர் இப்பொழுதும் ராஜா யாபேசோடு இருந்து ஆண்டவருடைய கரம் அவனோடு இருந்து சகலவற்றிற்கும் அவனை விலக்கி பாதுகாத்து அவன் சகோதரனை பார்க்கலாம் கனம் பெற்றவனாய் உயர்த்தப்பட்டது போல குடும்பங்களை உயர்த்துங்கப்பா. சகலவற்றை பார்க்கலாம் கனம் பெற்ற குடும்பங்களாய் கனம் பெற்ற நபர்களாய் ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் உயர்த்துவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தர் அப்படியே செய்ய போகிறதற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம்பா. சகல துதிகன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். எல்லா குடும்பங்களையும் கர்த்தர் தொட்டு ஆசீர்வதித்து எல்லையை பெரிதாக்க போகிறதற்காய் உமக்கு நன்றி அப்பா. உங்கள் கரம் கூட இருக்க போகிறதற்காய் ஸ்தோத்திரம். தீங்குகளுக்கு விலக்க போகிறதற்காய் ஸ்தோத்திரம். தீமைகளுக்கு மறைக்க போகிறதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து கனம் பெற்ற குடும்பங்களாய் எல்லா குடும்பத்தையும் தேவன் மாற்றப் போகிறதற்காய் கோடான கோடி ஸ்தோத்திரம். இணைப்பில் இணைந்திருக்கிற எல்லா குடும்பங்கள் மேலே இந்த யாபேசின் ஆசீர்வாதம் இறங்கட்டும் என்று சொல்லி அடியார்கள் நாங்கள் ஜெபம் பண்ணி அவர்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே. எல்லா துதிகன மகிமை உங்களுக்கு ஏறெடுக்கிறோம் ராஜா இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாட்களிலே நம்முடைய குடும்பங்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்ட குடும்பங்களாய் மாற வேண்டும். யோசுவா சொன்னது போல நானும் என் வீட்டாரும் வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஒரு வீடு எப்பொழுது ரட்சிக்கப்பட்ட கூடாரமாய் மாறும் என்றால், முதலாவது ஒரு குடும்பத்தில் ஒரு கணவன் ரட்சிக்கப்படும் பொழுது அந்த குடும்பங்கள் எல்லாம் எளிதாய் ஆண்டவரை அறிந்து கொள்ளுகிறது. அந்த கணவன் அன்பையும் பயன்படுத்த முடியும், தன்னுடைய அதிகாரத்தையும் பயன்படுத்தி தன் குடும்பத்தை ரட்சிப்புக்குள் நடத்த முடியும். ஒரு மனைவி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டால் அந்த குடும்பம் சற்று மெதுவாக கர்த்தரை அறியும். அந்த மனைவிக்கு பிள்ளைகளோடும் போராட்டம் இருக்கும், புருஷனோடும் போராட்டம் இருக்கும். ஆனால் முழு குடும்பமாய் ரட்சிக்கப்பட்டால் எவ்வளவு நலமாயிருக்கும். இன்றைக்கு குடும்பத்தில் உள்ள ஆண் மக்கள் எல்லாம்
ஆண்டவரை அறிய வேண்டும். இதற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஒரு வேத வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். இவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்கள். கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். ஒரு நோவாவை போல குடும்பத்தின் தலைவர்கள் மாற வேண்டும். நோவா என்ன செய்தார்? முந்தின வசனத்தை வாசியுங்கள். முந்தின அதிகாரம் கடைசி வசனம். நோவா அப்படியே செய்தான். நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். குடும்பத்தில் உள்ள புருஷன்மார், கணவன்மார், தகப்பன்மார் தேவன் தங்களுக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் செய்ய வேண்டும். இன்றைக்கு மனுஷிகமான தீர்மானங்கள், மனுஷிகமான சித்தங்கள், மனுஷிகமான சுபாவங்கள் இவைகள் தான் குடும்பங்களுக்குள் பெருகி கிடக்கிறது. இதே அதிகாரத்தில் ஆண்டவர் நோவாவை பார்த்து சொல்லுகிற வார்த்தை 6ஆம் அதிகாரம் 14. நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு. அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளம் புறமாக கீழ்பூசு. நீ அதை பண்ண வேண்டிய விதம் என்னவென்றால், ஒரு பேழையை பண்ண சொல்லுகிறார். பேழை எதற்கு பண்ண சொன்னார்? எல்லாரும் வருவார்கள் என்று நோவா எதிர்பார்த்தார். ஆனால் பேழைக்குள் மக்கள் யாரும் வரவில்லை, நோவாவும் அவருடைய குடும்பம். அப்படி என்றால் ஒரு குடும்பத்திற்கு அவர்களை காப்பாற்றுகிறதற்கு ஒரு பேழையை எப்படி கட்ட வேண்டும் என்று ஆண்டவர் கொடுக்கிறார் ஆலோசனைகள். தலைவன் கீழ்ப்படுகிறார். ஒவ்வொரு குடும்ப தலைவனும் கர்த்தரை நோக்கி பார்த்து கர்த்தரிடத்திலிருந்து ஆலோசனை வாங்கி கர்த்தருடைய வழிநடத்துதலின்படி தன் குடும்பத்தை நடத்தினால் எவ்வளவு நலமாயிருக்கும். ஜெபிக்க போகிறோம். உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லா ஆண் மக்களும் நோவாவை போல நீதிமான்களாய் மாறி தேவன் சொன்னவைகளையெல்லாம் செய்து குடும்பத்தை கட்டுகிறதற்கு ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். லெட்ஸ் ப்ரே. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிற ராஜா, இந்த ஜெப வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அடுத்த சந்ததிக்காக உடைய திறப்பிலை மட்டுமாய் நின்று கொண்டிருக்கிறோம் ராஜா. தகப்பனே, எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க, இரக்கம் பாராட்டுங்க, தயவு பாராட்டுங்க ராஜா. மட்டுமாய் தயவு பாராட்டினரே, மக்கு நன்றி செலுத்துகிறோம். மக்கு கோடா கோடி நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இப்பொழுதும் ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே ஆண் மகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு ஆண் மக்களையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்ப்பீராக ராஜா. குடும்பத்தை கட்டுகிற தேவன் நீர் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அன்று ஆதாமை அழைத்து ஏவாளை ஏற்ற துணையை கொடுத்து குடும்பமாய் அமைத்தீர் அல்லவா ராஜா. இன்றைக்கு தகப்பனே ஆண்டவரே, ஆதாமை போல தகப்பனே இன்றைக்கு குடும்பத்தை தலைமையேற்றி நடத்துகிற ஆண்டவரே ஆண் மக்களை கண்ணோக்கி பாருங்க. நல்ல புருஷர்கள் எழும்பப்பட வேண்டும் ஆண்டவரே. குடும்பத்தை கட்டுகிற புருஷர்கள் எழுப்பப்பட வேண்டும் ஆண்டவரே. குடும்பத்துக்காய் திறப்பில் நின்று ஜெபிக்கிற புருஷர்கள் எழும்பப்பட வேண்டும் ஆண்டவரே. எந்தெந்த குடும்பத்தில் ஆண்டவரே ஆண்டவரே ஆண் மக்கள் தவறிக்கொண்டு இருக்கிறார்களோ, பின்மாற்றத்தில் இருக்கிறார்களோ ராஜா, கர்த்தர் தொடுவீராக ராஜா. கர்த்தர் தொடுவீராக ராஜா. எத்தனை குடும்பத்தில் ஆண்டவரே குடும்பத்தை குறித்து கவலை இல்லாமல் இருக்கின்ற ஒவ்வொரு புருஷர்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தர் ஆண்டவரே நோவாவுக்கு கண்களில் நீதிமானாய் மாற்றினது போல ராஜா, இவர்களை நீதிமானாய் மாற்றுவீராக. இந்த நாட்களில், இந்த பொல்லாத நாட்களில் ஒவ்வொரு புருஷர்கள் சந்திக்கப்படட்டுங்கப்பா. தன்னுடைய குடும்பத்தை கட்டத்தக்கதாய், தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றத்தக்கதாய் தகப்பனே ஆண்டவரே கிறிஸ்துவின் பாதையில் நடத்தக்கதாய் கர்த்தர் கிருபை பாராட்டுங்கப்பா, தயவு பாராட்டுங்கப்பா. ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக திறப்பு நின்று ஜெபிக்கிற புருஷர்களை எழுப்புவீராக ராஜா. குடும்பத்தில் ரட்சிப்பின் பாதையில நடத்துகிற புருஷர் மாதிரி எழுப்ப முடியாது ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு ஆண் மக்களும் தகப்பனே நோவாவை போல தகப்பனே எழும்பட்டுங்கப்பா. தன்னுடைய குடும்பத்துக்காக எழும்பட்டுங்கப்பா. அன்று நோங்கா தன்னுடைய குடும்பத்துக்காக ஆண்டவரே ஒரு பெரிய ஒரு ஆண்டவரே கப்பலை கட்டியது போல தகப்பன ராஜா. இன்றைக்கு தகப்பன் ராஜா ரட்சிப்பு என்ற கப்பலை தகப்பனே கட்டத்தக்கதாக கர்த்தர் கிருபை பாராட்ட முடியாது ஜெபிக்கிறோம் அப்பா. கடைசி நாட்களை பிள்ளைகளுக்காக திறப்பல நின்று ஜெபிக்கிற ஆண்டவரே ஆண் மக்களை எழுப்புங்க ராஜா. ஒவ்வொரு ஆண் மக்களை தொடுவீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆண் மக்களை சந்திக்கப்பட முடியாது ஜெபிக்கிறோம். அவர்களுக்குள்ள ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை வைப்பீராக ராஜா.
உம்முடைய சித்தத்தின்படி குடும்பத்தை நடத்தட்டுங்கப்பா. குடும்பத்தை பாதையில உம்முடைய பாதையில கட்டப்படத்தக்கதாய் வழி நடத்தத்தக்கதாய் கர்த்தர் கிருபை பாராட்டும்படியா செபிக்கிறோம் ஆண்டவரே. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உன் காட்டுவேன் என்று சொன்னீரப்பா. இவர் ஒவ்வொரு ஆண் மக்களுக்கும் தகப்பனே, ஒவ்வொரு புருஷருக்கும் தகப்பனே ராஜா நீர் போதித்து நடத்தும்படியா செபிக்கிறோம் அப்பா. குடும்பத்தை நடத்த கிருபை செய்வீராக, பலப்படுத்துவீராக ராஜா. ஆண்டவரே ஒவ்வொரு புருஷரையும் சந்திப்பீராக ராஜா. எந்தெந்த குடும்பத்தில் புருஷன்மார்கள் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறார்களோ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உம்முடைய வல்லமை இறங்கி தொழட்டும்படியா செபிக்கிறோம். ரட்சிக்கப்படாத கணவர்மார்கள் ஆண்டவரே இந்த ஜெபவெளியில கர்த்தாவே அவங்களுக்காக செபிக்கிறோம் அப்பா. மனைவிமாருடைய கண்ணீரின் ஜெபத்தை இன்றைக்கு பதில் தருவீராக ராஜா. கணவர்மார்களா தொடும்படியா செபிக்கிறோம் அப்பா. பொல்லாத குடி வெறியிலிருந்து மனம் திரும்பபடியா செபிக்கிறோம் ஆண்டவரே. கணவனே தகப்பனே மனம் இறங்குவீராக. பாவ வழக்கத்திலிருந்து தகாத உறவுகளிலிருந்து இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே அவர்கள் வெளியில வருவார்களாக. பிசாசு கட்டி வைத்திருக்கிற எல்லா போதை வஸ்துகளிலிருந்து கர்த்தர் விடுதலை தரும்படியாக செபிக்கிறோம் அப்பா. புருஷன் மார்களுக்கு தகப்பனே வேண்டிய ஞானத்தை தாங்கப்பா. ஆண்டவரே குடும்பத்தை நடத்த வேண்டிய ஞானத்தை தருவீராக ராஜா. கர்த்தர் கிருபை பாராட்டும்படியாக செபிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் அமர்ந்து உம்முடைய வார்த்தை கேட்டு அதன்படி குடும்பத்தை நடத்த கர்த்தர் கிருபை பாராட்டுங்க ராஜா. நீர் அப்படி செய்வதற்காய் மக கோடா கோடி நன்றி செலுத்துகிறோம். சகல துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பெரும் ரட்சகருமாய் இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு அப்படியே நம்முடைய குடும்பங்களிலே கிரியை செய்ய போகிறதற்காய் உங்கள் வீடுகளில் இருக்கிற ஆண் மக்களை ஆண்டவர் ரட்சிப்பதைப் போலவே உலகமெல்லாம் அநேக சகோதரர்களை வாலிபர்களை ஆண்டவர் ரட்சிக்கப் போகிறார். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? ஆண்டவரே நோவாவை அந்த சந்ததியில் நீதிமானாய் கண்ட தேவன் இந்த சந்ததியிலும் அநேக நீதிமான்களை எழுப்பி நீதிமான்களாய் மாற்றி அநேக ஆண்கள் உம்மை அறிந்து கொள்ளும்படியும் தங்கள் குடும்பத்திற்கென்று பேழையை கட்டும்படியும் குடும்பத்தை காப்பாற்றும்படியும் ஆண்டவர் அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறப்பா. Thank you Father, we give you glory, honor and praise. Amen. Hallelujah. ஒரு பாடலை பாடி தேவனை நாம் மகிமைப்படுத்தலாம். நானும் என் வீட்டாருமோ வென்றா கர்த்தரையே சேவிப்போ, நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. நானும் என் வீட்டாருமோ வென்றா கர்த்தரையே சேவிப்போ, நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. கர்த்தரையே சேவிப்பது ஆகாததென்று கண்டா, கர்த்தரையே சேவிப்பது ஆகாததென்று கண்டா. யாரை நீ சேவிப்பாய் என்பதை இன்றே தீர்மானம் செய்வார். யாரை நீ சேவிப்பாய் என்பதை இன்றே தீர்மானம் செய்வார். நானும் என் வீட்டாருமோ வென்றா கர்த்தரையே சேவிப்போ, நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. நன்றி ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றிகளையும் துதிகளையும் ஏறெடுக்கிறோம். ஜீசஸ் நேம். ஹல்லேலூயா. இன்னும் ஒரு காரியத்திற்காக, முக்கியமான காரியத்திற்காக ஜெபிக்க போகிறோம். ஒரு குடும்பத்தில் பெண்கள் தான் கண்கள் என்று சொல்லுவார்கள். ஒரு பெண் இருக்கிற வீடு அழகாக இருக்கும், ஆனந்தமாக இருக்கும், அலங்கோலமாக இராது. ஆனால் இன்றைக்கு பல பெண்கள், அந்த பெண்களால் தான் வீடே அலங்கோலமாய் மாறுகிறது. ஒரு நல்ல தாயாக தங்கள் பொறுப்பை நிறைவேற்றுவதில்லை, நல்ல மனைவியாக தங்கள் கணவருக்கு சேவை செய்வதில்லை, ஒரு ஆண்டவருடைய மகளாக ஏதாகிலும் ஆண்டவருக்கு செய்ய வேண்டும் என்ற எண்ணமற்று வாழ்கிற எத்தனையோ ஸ்திரீகள் இருக்கிறார்கள். வேதம் பல ஸ்திரீகளை குறித்து சொல்லுகிறது.
ஆச்சரியமாக இருக்கிறது. தெபோராளை குறித்து வாசிக்கும் பொழுது ஒருவனுக்கு மனைவி, ஆனால் அவள் தேசத்திற்காக முன்னேறி சென்று யுத்தத்திற்கே செல்லுகிறாள். அப்படிப்பட்ட ஒரு பெண் எஸ்தர். அவள் ஒரு சாதாரண பெண், தேவை வரும் பொழுது தேவனுக்காக எழும்பி நிற்கிறாள். இப்படி பல ஸ்திரீகள் ஆண்டவருக்காகவும் பிரகாசித்தார்கள், குடும்பங்களையும் கட்டினார்கள், தங்களையும் காத்து கொண்டார்கள், பரிசுத்தமாய் வாழ்ந்தார்கள். ஒரு பெண்ணை குறித்து ஒரு ஆசீர்வாதம் சொல்லப்பட்டிருக்கிறது. ரூத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் இது எழுதப்பட்டிருக்கிறது. வாசிக்க விரும்புகிறேன். ரூத் 4ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். அப்பொழுது ஒளிமுக வாசலில் இருக்கிற சகல ஜனங்களும் மூப்பரானவர்களும் அவனை நோக்கி, நாங்கள் சாட்சிதான், உன் வீட்டிலே வருகிற மனைவியை கர்த்தர் இஸ்ரவேல் வீட்டை கட்டுவித்த 2 பேராகிய ராகேலைப் போலவும் லேயாளைப் போலவும் வாழ்ந்திருக்க செய்வாராக. நீ எப்ராத்தாவிலே பாக்கியவானாயிருந்து பெத்லேகமிலே புகழ் பெற்றிருக்க கடவாய். அருமையாக ரூத்தை குறித்து வேதம் சொல்கிறது, உன் வீட்டிலே வருகிற மனைவியை கர்த்தர் இஸ்ரவேல் வீட்டை கட்டுவித்த 2 பேராகிய ராகேலை போலவும் லேயாளை போலவும் வாழ்ந்திருக்க செய்வாராக. 3 ஸ்திரீகளை குறித்து இங்கு வேதம் சொல்கிறது. ஒன்று ரூத், ஒன்று ராகேல், ஒன்று லேயாள். இந்த ஸ்திரீகளெல்லாம் என்ன செய்தார்களாம்? தங்கள் வீட்டை கட்டுவித்தார்களாம். ஸ்திரீகளே, நீங்கள் இந்த பூமியில் எதற்காய் படைக்கப்பட்டீர்கள் தெரியுமா? உங்கள் வீட்டை கர்த்தருக்காக கட்டும்படி. உன் வீட்டில் வருகிற மனைவியை அப்படி என்று வேதம் சொல்கிறது. அப்படி என்றால் வைஃப் என்ற ஒரு ரோலை நீங்கள் சரியாக எடுத்து செய்யும் பொழுது உங்கள் வீடு அழகான வீடாக மாறிவிடும். இந்த பெண் வாழ்க்கை சிதைக்கப்பட்டவள், ஆனால் இவளுக்கு ஒரு பெரிய பலனாய் இருந்தது தேவன். விசுவாச பெண்களா எல்லா பெண்களும் மாறி தேவனை சார்ந்து 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 குடும்பத்தை கட்ட வேண்டும். இன்னைக்கு குடும்பங்களிலே பிரச்சனைகள், போராட்டங்கள், வியாதிகள், ரட்சிக்கப்படாத புருஷனால் பல உபத்திரவங்கள், இவைகள் எல்லாம் இருந்தாலும் ஒரே ஒரு பெண், ஒரு ரூத் எடுத்த முடிவுதான் இந்த குடும்பத்தை அன்றைக்கு கட்டியது. இப்படிப்பட்ட விசுவாச பெண்களாய், புத்தியுள்ள பெண்களை ஆண்டவர் எழுப்ப வேண்டும். ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற மனைவியும் இப்படி மாற வேண்டும். சிலர் ஆடம்பரங்கள், உலகங்கள், கேளிக்கைகள், பாவ பழக்கம், குடி, வெறி, மது, இவைகளுக்கெல்லாம் பெண்கள் அடிமைகளாகி கிடக்கிறார்கள். உலகத்தில் புகழுக்கும் மேன்மைக்கும் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவருக்கு பயந்த ஸ்திரீகளாய் ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற பெண்களை மாற்ற வேண்டும் தேவன். விசேஷமா உங்கள் வீட்டில் இருக்கிற வாலிப பெண் பிள்ளைகளை தேவன் இப்படி ரூத்தை போல மாற்ற வேண்டும். ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் மாற்றங்களை கொண்டு வருவார். ஜெபிக்கலாமா? எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பான தகப்பனை அப்பாமை ஸ்தோத்திரிக்கிற ராஜா, இந்த வேளையில் ஆண்டவரே அப்பா, குடும்பங்களை நினைத்தருளின தேவன், குடும்பங்களுக்காய் பாரப்பட்டு அங்கலாய்ப்போடு ஜெபிக்க வைத்து கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவரே அப்பாமை ஸ்தோத்திரிக்கிற தகப்பனே, இந்த வேளையில் ஆண்டவரே அப்பா, எல்லா பெண்களையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஆண்டவரே, ஒவ்வொரு பெண்ணின் மேலும் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வேளையில் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறப்பா. எங்கள் பெண்கள் கூட்டம் ஆண்டவரே அப்பா, பக்கமாய் ஆண்டவரே திரும்புகிறவர்களாய் மாற்றுங்க ஆண்டவரே. ஒரு ரூத்தை போல ஏசப்பா ஒவ்வொரு பெண்ணையும் நீங்க மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. பணிவுள்ள ஆண்டவரே, சாந்தமுள்ள ரூத்தை போல மாற்றுங்க ராஜா அப்பா. எஸ்தரை போல ஜெபிக்கிற ஸ்திரீகளாய் மாற்றுங்க ஆண்டவரே அப்பா. உம்முடைய கரங்களில் ஒவ்வொரு பெண்களையும் அப்படியாக நீர் ஒரு மாற்றத்தை இந்த வேளையில பெண்கள் கூட்டங்களுக்கு நடுவில் கொண்டு வரும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. ஒவ்வொரு பெண்ணும் புத்தி உள்ள ஸ்திரீயாய் தன் வீட்டை கட்டுகிறவளாய் மாற்றுங்க ஆண்டவரே அப்பா. குடும்பங்கள் ஆண்டவரே கட்டுகிற அந்த தேவ ஞானம் இந்த வேளையில ஒவ்வொரு பெண்கள் மேலும் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறப்பா. அதிகாலை நேரங்களில் எழும்பி அப்பா உம்மை ஆராதித்து துதித்து ஆண்டவரே அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா, ஒவ்வொரு நிமிடமும் தன் குடும்பத்தை உம்முடைய பாதத்தில் அர்ப்பணித்து கட்டுகிற பெண்களாய் ஒவ்வொரு பெண்களையும் ஜெபிக்கிற பெண்களாய் மாற்றுங்க ஆண்டவரே. உபவாசித்து தன் குடும்பத்திற்காய் திறப்பில் நிற்கிற பெண்களாய் மாற்றுங்க ஆண்டவரே. தன் பிள்ளைகளுக்கும் தன் கணவருக்கும் ஆண்டவரே எப்படி நேர்த்தியாய் நடக்க வேண்டும் என்கிற ஞான இருதயத்தை ஒவ்வொரு பெண்களுக்குள் இந்த வேளையில் வைப்பீராக அப்பா. ஒரு தெபோராளை போல வைப்பீராக. எல்லா சூழ்நிலைகளையும் நீதியாய் நியாயமாய் நடந்த ஆண்டவரே, நியாயாதிபதியாய் நின்ற ஒரு பெண்ணாக நீங்க வைத்தீங்களப்பா. தெபோராளாய் ஒவ்வொரு பெண்ணை நீர் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. மரியாளை போல ஆண்டவரே நீர் சொல்ல அப்படியே கேட்கிறேன் என்று பணிந்து கொண்டாலேப்பா. அப்படி ஒரு பணிவிடையின் ஆவி ஆண்டவரே ஒவ்வொரு பெண்ணின் மீது
இறங்கும்படியாய் செபிக்கிறோம்ப்பா. அபிகாயலை போல ஆண்டவரே ஏசப்பா, உமக்கென்று ஆண்டவரே எல்லா சூழ்நிலையிலையும் ஆண்டவரே ஞானமாய் நடந்தாலே ஏசப்பா, எல்லா சூழ்நிலையிலையும் தன் குடும்பத்தை காப்பதற்கு ஞானமாய் நடந்த பெண்களை போல மாற்றும்படியாய் செபிக்கிறோம்ப்பா. ஒவ்வொரு பெண்ணையும் ஆண்டவரே இந்த வேளையில் ஏசப்பா உம்முடைய ஞான இருதயம் உண்டாவதாக என்று சொல்லி செபிக்கிறோம். குடும்பங்களை கட்டவும், குடும்பங்களுக்காக நிற்கவும், குடும்பத்திற்கு எல்லாருக்கும் ஆண்டவரே ஒரு ரோல் மாடலாய் மாற்றும்படியாய் சாட்சியுள்ள ஜீவியம் ஜீவிக்க கிருபை செய்யும்படியாய் செபிக்கிறோம். இந்த வேளையில பெண்களுக்குள் இருக்கிற எல்லா துணிகரங்கள் மாறட்டும் ஆண்டவரே. அப்பா, ஜெப குறைவுகள் மாறட்டும் ஏசப்பா. இந்த வேளையில ஆண்டவரே கீழ்ப்படியாமை மாறட்டும் ஆண்டவரே. அப்பா, உலகத்துக்கு தங்களை விற்று போட்ட பெண்கள் இந்த வேளையில தொடப்படுவார்களாகப்பா. உலக பாவங்களுக்கு தங்களை விற்று போட்ட பெண்கள் இந்த வேளையில தொடப்படுவார்களாகப்பா. அப்பா, அவர்கள் தேவ ஆவியானவர் உம்பக்கமாய் திருப்பும்படியாய் செபிக்கிறோம். தேவ ஆவி இந்த வேளையில் அப்பா ஒவ்வொரு பெண்ணின் மீது இறங்குவீராக தகப்பனே. அப்பா, வேறு வழியில உமக்கு பிரியமில்லாத பாதையில சென்று கொண்டிருக்கிற பெண்களை இந்த வேளையில கர்த்தருடைய ஆவியானவர் தொடுவீராக. கர்த்தருடைய ஆவியானவர் ஆளுகை செய்யும்படியாய் செபிக்கிறோம்ப்பா. கர்த்தருடைய ஆவியானவரின் தொடுதல் அப்பா ஒவ்வொரு பெண்ணுக்குள்ள ஒரு தெய்வீக மாற்றம் ஆண்டவரே, ஒரு இட்டர்னல் சேஞ்ச் இந்த வேளையில ஒரு பரலோக மாற்றத்தை வைத்து செபிக்கிறோம்ப்பா. ஒரு பரலோக மாற்றம் ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளும் உண்டாவதாகப்பா. அவர்களுடைய பேச்சு, நடக்கை, அப்பா உடுத்துகிற உடையிலிருந்து எல்லாவற்றிலும் ஆண்டவரே ஒரு நேர்த்தியான ஆண்டவரே அப்பா உமக்கு பிரியமான சௌந்தரியம் உண்டாகட்டும் ராஜா. பிறருக்கு சாட்சியாய் தன் குடும்பத்தை கட்டுவித்த பெண் என்று ஆண்டவரே எல்லாரும் புகழப்படுவாளாகப்பா. அப்பா, அவருடைய பிள்ளைகள் எழும்பி இவளை பாக்கியவதி என்று சொல்லுகிற அந்த நற்சாட்சியை ஒவ்வொரு பெண்களும் பெற்றுக்கொள்ள கிருபை தரும்படியாய் செபிக்கிறோம் ராஜா. உம்முடைய கரங்களில அர்ப்பணித்து செபிக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொரு பெண்களும் இந்த வேளையில எழுப்பி ஆசீர்வதித்து அப்பா ஒவ்வொரு குடும்பத்தை கட்டுகிற கிருபைகளை கொடுக்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. ராஜா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். நம்முடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டதற்காக எல்லா கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா ஸ்திரீகளையும் ஆண்டவரே ராகேலை போல, லேயாளை போல, ரூத்தை போல தேவன் மாற்ற போறதற்காக ஸ்தோத்திரம். அதே போல வாழ்க்கையில் உபத்திரவப்படுகிறவர்கள், துன்பத்தை அனுபவிக்கிறவர்கள், கிறிஸ்துவுக்காக பாடு சகிக்கிறவர்கள், புறக்கணிக்கப்பட்டவர்கள், கைவிடப்பட்டவர்கள், கணவனை இழந்தவர்கள், கைம்பெண்கள், ஆண்டவரே ஆதரவற்றவர்கள், திக்கற்றவர்கள், ஆண்டவரே இப்படிப்பட்ட ஸ்திரீகள் எல்லாருக்காய் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். தவறாய் பயன்படுத்தப்படுகிறவர்கள், பாலியல் பாவங்களுக்கு வியாபாரமாய் உட்படுத்தப்படுகிற பெண்கள், சிறைப்படுத்தப்பட்டவர்கள், ஆண்டவரே சிறைச்சாலையில் இருக்கிற பெண்கள், இவர்கள் எல்லாரையும் நாங்கள் நினைக்கிற ராஜா. அடிமைத்தன வேலை செய்கிறவர்கள், ஆண்டவரே உலகத்தில் பல காரியங்களுக்கு பலவந்தப்படுத்தப்படுகிறவர்கள், இவர்கள் எல்லாருக்காய் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். கர்த்தருடைய கரம் அவர்களையும் விடுதலை செய்து இந்த பூமியிலே நீர் அவர்களுக்கு கொடுத்திருக்கிற பரிபூர்ண வாழ்க்கை அவர்கள் பெற்று அனுபவிக்க உதவி செய்யுங்க. குடும்பங்களுக்குள் இருந்தாலும் அடிமைகளாய் நடத்தப்படுகிற பெண்கள், ஆண்டவரே கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் துன்பப்படுத்தப்படுகிற பெண்கள், ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா, ஆண்டவரை பிரிந்து போன குடும்பத்தினால் ஆண்டவரை உபத்திரப்படுத்தப்படுகிற பெண்கள், இவர்கள் எல்லாருக்கும் கர்த்தர் நீதி செய்யுங்க, இரக்கத்தை பாராட்டுங்க, தயை செய்யுங்க, உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுகிற ஆண்டவரே. வாலிப பெண் பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். இள வயதிலேயே ஆண்டவரை நேசித்து ஆண்டவருக்காய் வாழ உதவி செய்யுங்க. தவறான காரியங்களுக்கும் பலவிதமான உலகத்தின் கவர்ச்சிகளுக்கு எங்கள் வாலிப பெண் பிள்ளைகளை விலக்கி காத்துக்கொள்ளுங்க. அவர்களுக்கு மாயான காரியங்களிலிருந்து அவருடைய வாழ்க்கையை விலக்கிருங்கப்பா. பேதைகளான பிள்ளைகளுக்கு நீரே பாதுகாவலராய் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. அப்பா, அடுத்த தலைமுறை உங்களுக்காய் எழும்பட்டும். அடுத்த தலைமுறை வாலிப பெண்கள் உங்களுக்காய் எழும்பட்டும். இயேசுவை நேசிக்கிற ஒரு கூட்டம் எழும்பட்டும். ரூத்தை போல வைராக்கியமுடைய பெண்களை கர்த்தர் எழுப்பும்படியா ஜெபிக்கிறோம். தேங்க்யூ ஃபாதர். இது அப்படியே செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த போறதற்காய் கோடான கொடி ஸ்தோத்திரம். ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஸ்திரீகளே, இந்த ஜெபத்தில் அநேக பெண்கள் கலந்திருக்கிறீர்கள். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் பெரிய மாற்றங்களை கொண்டு வருவார். நீங்கள் மாறினால் எல்லாம் மாறும். நீங்கள் தரிசனத்தோடு உங்கள் குடும்பத்தை கட்டுங்கள். எவ்வளோ கஷ்டம் வரட்டும், தரித்திரம், வேதனை, துன்பம், வியாதி, புரிந்து கொள்ளாமை, கணவன் ஒருவேளை இறந்து போன ஒரு நிலைமையாய் கூட இருக்கலாம், பரவாயில்லை. உங்களுக்கு ஆண்டவர் துணையாக இருப்பார். கர்த்தருடைய துணையோடு குடும்பத்தை கட்டுங்கள். உங்கள் எல்லா பகுதிகளிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நிச்சயமாக இருக்கும். ஹல்லேலூயா. சரி, குடும்பங்களுக்காய் ஜெபிக்கிறோம். இன்றைக்கு குடும்பத்துக்கு அடுத்த தேவைகளுக்காய் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். சரி,
ஒரு குடும்பத்தை ஆண்டவர் பூமியிலே வைப்பார் என்றால் அந்த குடும்பத்திடத்தில் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? பல காரியங்கள் எதிர்பார்க்கிறார். அதில் விசேஷமாய் தேவன் எதிர்பார்க்கிற ஒரு காரியத்தை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்ளப் போகிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரத்திற்கு வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். கொர்நேலியு என்ற ஒரு மனுஷனை குறித்து அந்த அதிகாரத்திலே நாம் படிக்கிறோம். கொர்நேலியு தேவனுக்கு பயந்தவர். அவரை குறித்து 2ஆம் வசனம் சொல்லுகிறது, வாசிக்கலாம். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். என்ன அற்புதமான குடும்பம் பாருங்கள். தேவ பக்தி உள்ளவன், தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவர். ஒரு புருஷன் கர்த்தருக்கு பயந்து நடந்தால் வீட்டார் அனைவரும் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறார்கள். வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். ஒரு புருஷன் ஜெபிக்கிற புருஷனாக இருந்தால் அந்த வீடே மாறிவிடும். எத்தனையோ சகோதரருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். மனைவி ஒருவேளை பக்தியற்ற மனைவியாக இருக்கலாம். ஜெபித்து 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 மனைவியை மாற்றியிருக்கிற புருஷர்கள் எத்தனையோ பேர். சரி, இந்த மனுஷனை நம்பி ஆண்டவர் ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார். என்ன சொல்லுகிறார்? 3-4 வசனங்களில் ஆண்டவர் பேசிவிட்டு 5வது வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். இப்பொழுதும் நீ யோப்பா பட்டணத்துக்கு மனுஷரை அனுப்பி பேதுரு என்று மறுபேர் கொண்ட சீமோனை அழைப்பி. ஒரு திட்டத்தை கொடுக்கிறார். ஜெபிக்கிற மனுஷனுக்கு, ஜெபிக்கிற புருஷனுக்கு தேவன் திட்டத்தை கொடுப்பார். இங்கே பின்னாக அந்த சரித்திரம் அழகாய் எழுதப்பட்டிருக்கிறது. நீ யோப்பா பட்டணத்துக்கு ஆட்களை அனுப்பி பேதுருவை அழைப்பி. சகோதரர்களே, நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருப்பீர்கள் என்றால் உங்கள் வீடு ஒரு ஜெப வீடாய் மாற வேண்டும். அற்புதமாக இருக்கிறது வசனம். 24வது வசனத்தை வாசிக்கலாம். மறுநாளிலே செசரியா பட்டணத்தில் பிரவேசித்தார்கள். கொர்நேலியுவின் தன் உறவின் முறையாரையும் தன்னுடைய விசேஷித்த சிநேகிதரையும் கூட வரவழைத்து அவர்களுக்காக காத்திருந்தான். என்ன ஒரு அழகான ஒரு குடும்பத்தை குறித்த சித்திரம். அவன் என்ன பண்ணுகிறாராம்? தன்னுடைய உறவின் முறையாரையும் தன்னுடைய விசேஷித்த சிநேகிதரையும் தன் வீட்டிற்கு ஒரு விருந்து வைத்து அவர்களெல்லாம் அழைக்கிறார். ஏதோ ஒரு விசேஷம் என்று சொல்லி என்ன சொல்லி அழைத்தாரோ தெரியவில்லை, விசேஷித்த சிநேகிதரை அழைக்கிறார். நாம் என்ன செய்கிறோம்? பல நண்பர்கள் நமக்கு உண்டு. ஆனால் அவர்கள் ஆண்டவரை அறிவதற்கு நாம் எந்த ஏற்பாடும் செய்வதில்லை. இந்த வருஷம் உங்கள் வீட்டில் நடக்கிற விசேஷங்களுக்கு உங்கள் சிறந்த உறவின் முறையார்கள், அதோடு கூட விசேஷித்த நண்பர்களை நீங்கள் அழைக்க வேண்டும். பிள்ளைக்கு பர்த்டே கூப்பிடுங்கள். ஒரு நல்ல ஊழியரை கூப்பிடுங்கள். தேவனுடைய வார்த்தையை சொல்லட்டும். ஒருவேளை யாருக்கு தெரியும், அன்றைக்கு அந்த குடும்பங்கள் தொடப்படலாம். கர்த்தர் இந்த கொர்நேலியு இடத்தில் எதிர்பார்த்தது அவருடைய வீடு ஒரு ஜெப வீடாய் மாற வேண்டும் என்று. இன்றைக்கு என் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வீடு அப்படி மாற வேண்டும். கணவன் மனைவியாய் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்களா? உங்கள் வீடு ஜெப வீடாக இருக்கட்டும். உங்கள் உறவினர்கள், நண்பர்கள் எல்லாரும் ஆண்டவரை அறிய வேண்டும். ஒரு நாள் ஒரு கூட்டத்திற்கு போயிருந்தேன். இந்த கூட்டத்தில் மக்கள் நன்றாய் ஆவியில் நிரம்பி நன்றாய் ஜெபித்தார்கள். எனக்கு மிகுந்த பரவசமாக இருந்தது. செய்தியின் வேளையில் அந்த மக்களை பார்த்து, அந்த சபையாரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டேன். இந்த வருஷம் உங்களில் எத்தனை பேர் ஒரு நபரை ஆண்டவருக்குள் நடத்தியிருக்கிறீர்கள் சொல்லுங்கள் என்றால் ஒரே ஒரு கைதான் தூக்கப்பட்டது. உட்கார்ந்திருந்தவர்கள் நூற்றுக்கணக்கான பேர். தூக்கப்பட்ட கை ஒரே ஒரு கை. கிறிஸ்தவ குடும்பங்கள் என்ன செய்கின்றோம்? நம்மை சுற்றி இருக்கிற அயலகத்தாருக்கு நாமே உத்தரவாதி என்று அறிந்திருந்தால் எதையாகிலும் ஒன்றை செய்து நம்முடைய வீட்டை ஜெப வீடாய் மாற்றி 5 பேர் 10 பேரை அழைத்து அவர்களுடைய ரட்சிப்புக்குள் நடத்துவதற்குத்தான் நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள். இன்றைக்கு நம்முடைய வீடு ஜெப வீடாய் மாறட்டும். ஜெபிக்க போகிறோம். ஒவ்வொரு கிறிஸ்தவளும் இந்த பொறுப்பை எடுத்து தங்கள் வீட்டை ஜெப வீடாய் மாற்ற வேண்டும். இதற்காக நாம் ஜெபம் பண்ணலாம். நல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, அடுத்த சந்ததியிற்காக ஆண்டவரே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய கரத்தில் ஒவ்வொரு குடும்பங்களையும் இந்த நாட்களில் நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. குடும்பங்களில் கர்த்தர் நீங்கள் மாற்றங்களை தர வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கொர்நேலியுவின் குடும்பத்தை போல எல்லா குடும்பங்களையும் ஜெபிக்கிற குடும்பங்களாய் கர்த்தர் நீங்கள் மாற்றுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு நபர்களும் தேவ பாதத்தை நேசிக்கிறவர்களாக,
தேவன் அண்டை வருகிறவர்களாக, தேவ சமூகத்தை நேசிக்கிறவர்களாக ஒவ்வொருவரை கர்த்தர் நீங்க மாற்றுங்கன்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. வீட்டின் தலைவர்களை கர்த்தர் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஜெபிக்கிற தலைவர்களாய் மாற்றுவீராக. வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு தலைவியையும் அன்றே ஜெபிக்கிற தலைவியாய் கர்த்தர் மாற்ற வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கிற சிறு பிள்ளைகள் ஜெபிக்கிறவர்களாய் மாறட்டும், வாலிபர்கள் ஜெபிக்கிறவர்களாய் மாறட்டும். ஒவ்வொரு குடும்பங்களிலும் குடும்ப ஜெபங்கள் ஒவ்வொரு நாள் காலையிலும் இரவிலும் நடக்கிற வீடாக ஒவ்வொரு வீட்டையும் இந்த நாட்களில் மாற்றுங்கன்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட மாற்றங்கள் வரட்டும் அப்பா. எல்லார் வீட்டையும் கர்த்தருடைய பிரசன்னத்தின் கரம் அன்றே தொடட்டும் சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஜெபிக்கிற வாஞ்சியை கர்த்தர் கொடுப்பீராக. ஜெப தாகம் ஒவ்வொரு வீட்டிலும் உண்டாகட்டும் அப்பா. அன்றே ஜெபிக்க வேண்டும் என்கிற ஆசையை கர்த்தர் ஒவ்வொருடைய உள்ளத்துல கர்த்தர் நீங்க வைங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. அதிகாலையிலேயே ஒரு ஜெப சத்தம் எல்லாருடைய வீட்டிலும் இந்த நாளிலிருந்து துவங்குவதாக சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. காலையில் எழுந்த உடனே அன்றே உங்க பாதத்தை நோக்கி ஓடி வருகிறவர்களாக ஒவ்வொருடைய வீட்டில் இருக்கிற குடும்பங்களுக்கு கர்த்தர் நீங்க கிருபை பாராட்டுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. நான் காலையிலேயே ஆயத்தமாகி உம்முடைய சமூகத்திற்கு வந்து நிற்பேன் என்று தாவீதை போல ஒவ்வொருவரும் கர்த்தர் ஆயத்தமாகி கடந்து வரக்கூடிய நாட்களுக்குள்ளாய் எல்லாருடைய வீட்டையும் மாற்றுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லாருடைய வீடு மாறுவதாக, ஒவ்வொரு தேசங்களில் இருக்கிற வீடுகள் மாறுவதாக, ஒவ்வொரு பட்டணங்களில் இருக்கிற வீடுகள் மாறுவதாக, ஒவ்வொரு கிராமங்களிலும் இருக்கிற ஒவ்வொரு வீட்டையும் ஜெப வீடாய் கர்த்தர் மாற்றுவீராக. ஆதி நாட்களிலே ஜெப வீட்டிலே கூடி கூடி ஜெபித்தது போல அப்படிப்பட்ட அனுபவங்கள் இந்த நாட்களில் உண்டாவதாக சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. மரியாளுடைய வீட்டிலே கூடி ஜெபித்தார்களே, ஜெப ஆலய தலைவருடைய வீட்டிலே கூடி ஜெபித்தார்களே, எல்லாருடைய வீட்டிலும் ஆண்டவரை கூடி ஜெபிக்கிற அனுபவங்கள் உண்டாவதாக சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே சிநேகிதர்களாய் கூடி ஜெபிக்கட்டும், உறவின் முறையர்களாய் கூடி ஜெபிக்கட்டும் அப்பா, நண்பர்களாய் கூடி ஜெபிக்கட்டும் அப்பா, அக்கம் பக்கத்தினராய் கூடி ஜெபிக்கட்டும் சொல்லி உங்க நாமத்தில் நாங்கள் கேட்கிறோம் அப்பா. அந்த விருப்பம் இந்த நாட்களிலே எல்லார் வீடுகளுக்கும் உண்டாவதாக. தெருக்களில் உம்முடைய ரத்தத்தை தெளிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு தெருவும் ஜெப தெருவாய் மாறுவதாக, ஜெபிக்கிற தெருவாய் மாறுவதாக. எல்லார் வீட்டிலும் ஒரு எழுப்புதல் இந்த நாட்களில் உண்டாவதாக சொல்லி ஜெபிக்கிறோம். ஒரு ஜெப எழுப்புதலை இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற எல்லா குடும்பங்களுக்கும் கூறி ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லாருக்குள்ளேயும் ஜெப எழுப்புதலின் அக்கினி ஊற்றப்படுவதாக சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. வீட்டில மாற்றங்கள் வருவதற்காய் ஸ்தோத்திரம். ஜெபிக்க விடாதபடிக்கு தடுக்கிற எல்லா சத்ருவின் கிரியைகளை இயேசுவின் நாமத்தினால முறித்து ஜெபிக்கிறோம் அப்பா. வீட்டில் இருக்கிற எல்லா அந்தகார கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. ஒரு ஜெப பிரசன்னம் வீட்டை ஆளுகை செய்யட்டும். தேவ தூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதுமான அனுபவங்கள் வீட்டிலே உண்டாவதாக சொல்லி ஜெபிக்கிறோம். கொர்நேலியை போல தரிசனம் பார்க்கிற குடும்பங்களாய், தரிசனம் பார்க்கிற வீடாக ஒவ்வொரு வீட்டை கர்த்தர் மாற்றுவீராக. ஆவியானவருடைய சத்தம் கேட்கிற வீடாய் எல்லாருடைய வீடும் இந்த நாட்களில் மாறுவதாக அப்பா. கர்த்தர் நீங்க கிரியை செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உன்னத அனுபவத்துக்கு நேரம் அழைச்சிருங்க ஆண்டவரே. எல்லாருடைய வீட்டையும் மாற்றுங்கப்பா. என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன் என்ற வார்த்தையின்படியே எல்லாருடைய வீடும் ஜெப வீடாய் இந்த நாட்களில் மாறுவதற்காக ஸ்தோத்திரம். சபையின் குடும்பங்களில் மாற்றம் வரட்டும் அப்பா. தேசமெங்கிலும் கர்த்தர் நீர் மாற்றங்களை கொடுக்கிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கொர்நேலியின் குடும்பத்தை போல எல்லா குடும்பங்களையும் ஜெபிக்கிற குடும்பங்களாய் நீங்க மாற்றி நடத்த போறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் ஒருவரே உயர்ந்திருப்பீராக. இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டதற்காய் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? கோடான கொடி ஸ்தோத்திரம், கோடான கொடி ஸ்தோத்திரம். ஒரே ஒரு கவியை நான் பாட விரும்புகிறேன். இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. இன்பம் உண்டு, சமாதானம் உண்டு, வெற்றி உண்டு, துதி பாடலுண்டு. இன்பம் உண்டு, சமாதானம் உண்டு, வெற்றி உண்டு, துதி பாடலுண்டு.
ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் நீந்திடுவார். ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் நீந்திடுவார். இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடமுண்டு. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடமுண்டு. பாவமில்லை அங்கு, சாபமில்லை, வியாதி இல்லை, கடுப்பசியும் இல்லை. பாவமில்லை அங்கு, சாபமில்லை, வியாதி இல்லை, கடுப்பசியும் இல்லை. ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் காத்திடுவார். ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் காத்திடுவார். இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடமுண்டு. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடமுண்டு. ஆமாண்டவரே, எல்லா குடும்பங்களையும் நீங்க அப்படியே மாற்ற போறதற்காக உங்களுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம்பா. தேங்க்யூ. கடைசியாக தம்பதிகளாகிய உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். வேதத்தில் பல தம்பதியர்கள் இருந்தார்கள். ஆதாம் ஏவாள் முதல் தம்பதியர் விழுந்து போனார்கள். அதை அடுத்து முற்பிதாக்கள் அநேகர் குடும்பமாய் வாழ்ந்தார்கள். ஆபிரகாம், அவருடைய மனைவி சாராள், ஈசாக்கு, யாக்கோபு எல்லாரும் குடும்பமாய் தம்பதியராய் வாழ்ந்து இந்த பூமியில ஏதோ ஒன்றை ஆண்டவருக்காய் செய்தார்கள். புதிய ஏற்பாட்டில் ஒரு தம்பதியரை குறித்து அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரத்திலே படிக்கிறோம். தங்களையே அர்ப்பணித்த ஒரு தம்பதியர். அவர்கள் 2 பேரும் ரட்சிக்கப்பட்டவர்கள், 2 பேரும் ஊழிய தாகமுடையவர்கள். ஆனால் ஒரு மனதாய் இணைந்து தேவனுக்காய் செயல்பட்டார்கள். அவர்கள் பவுலை தங்கள் வீட்டில் 1.5 ஆண்டுகள் தங்க வைத்து சுவிசேஷ ஊழியத்தை செய்ய வைத்தார்கள். அவர்கள் பெரிதாய் பிரசங்கித்தார்களா என்றெல்லாம் தெரியவில்லை, ஆனால் பிரசங்கித்தார்கள். ஒரு சபைக்கு பொறுப்பாளிகளாக இருந்தார்கள். நீங்கள் ஒருவேளை பிரசங்க ஊழியத்தை செய்யாதிருக்கலாம், சபை ஊழியம் செய்யாதிருக்கலாம், ஆனால் கணவன் மனைவியாய் ஏதாவது ஒரு ஊழியத்தை நீங்கள் ஆண்டவருக்கு செய்ய வேண்டும். ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 18ஆம் அதிகாரம் 26வது வசனம். அவன் ஜெப ஆலயத்தில் தைரியமாய் பேசத் தொடங்கின போது ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாவும் அவன் பேசுகிறதை கேட்டு அவனை சேர்த்து கொண்டு தேவனுடைய மார்க்கத்தை அதிக திட்டமாய் அவனுக்கு விவரித்து காண்பித்தார்கள். என்ன அழகான ஒரு தம்பதியர். அப்பல்லோ ஆவியில் அனல் உள்ளவனாய் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறான். ஆனால் அவனுக்கு கிறிஸ்துவை குறித்த பல காரியங்கள் தெரியவில்லை. இந்த தம்பதியர் வேறு எதுவும் செய்யவில்லை. அப்பல்லோவை அழைக்கிறார்கள், கூட பேசுகிறார்கள். ஒரு மனுஷனுக்கு கிறிஸ்து இயேசுவை குறித்த தேவனுடைய திட்டங்களை அழகாய் விளக்குகிறார்கள். தம்பதியரே, 2 பேருமாய் நீங்கள் ஆண்டவரை அறிந்திருப்பீர்கள் என்றால் நீங்கள் ஏதாவது ஒரு ஊழியத்தை ஆண்டவருக்காக செய்ய துவங்கணும், செய்தே ஆக வேண்டும். சிறிதோ பெரிதோ, தனிநபரை சந்திக்கிற ஊழியமோ அல்லது ஊழியர்களுக்கு உதவியாக இருக்கிற ஊழியமோ. ரோமர் 16ஆம் அதிகாரத்தில் பவுல் பலரை வாழ்த்தி வாழ்த்தி பேசுகிறார். பல ஸ்திரீகளை வாழ்த்தி பேசுகிறார், பல புருஷர்களை வாழ்த்தி பேசுகிறார். அதில் இந்த ஆக்கில்லா பிரிஸ்கில்லாளை வாழ்த்தி பேசின வார்த்தை வாசிக்க விரும்புகிறேன். 16:3 வாசிக்கலாம். கிறிஸ்து இயேசுவுக்குள் என் உடன் வேலையாட்கள் ஆகிய பிரிஸ்கில்லாளையும் ஆக்கில்லாளையும் வாழ்த்துங்கள். அவர்கள் என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள். அவர்களை பற்றி நான் மாத்திரமல்ல, பிரஜாதியாரில் உண்டான சபையார் எல்லாரும் நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். என்ன ஒரு வாழ்க்கை பாருங்கள். ஆக்கில்லா பிரிஸ்கில்லா 2 பேரையும் வாழ்த்துங்கள் என்று சொல்லிவிட்டு என் உடன் வேலையாட்கள் என்கிறார். கோவர்க்கர்ஸ். நீங்கள் பெரிதாய் செய்ய முடியவில்லை என்றால் ஊழியர்களுக்கு உடன் வேலையாட்களாக இருக்கலாம். அது தாழ்ந்த வேலை அல்ல, அது மேன்மையான வேலை. தங்கள் பிராணனை பாராமல் தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள் என்று சொல்லியிருக்கிறார். எத்தனையோ ஆபத்தான நேரங்களிலெல்லாம் இந்த தம்பதியர் பவுலோடு கூட நின்றார்கள். அவரும் ஒரு தேவ மனுஷன்தான். ஆனாலும் கூட நின்று சுவிசேஷத்தை அந்நாட்களில் இருந்த உலகமெங்கும் பரப்புவதற்கு இவர்கள் காரணமாயிருந்தார்கள். இன்றைக்கு உங்களுக்காய் ஜெபிக்க போகிறேன்.
நீங்கள் ஒருவேளை சொல்லலாம், என் கணவர் ரட்சிக்கப்படவில்லை, என் மனைவி ரட்சிக்கப்படவில்லை, நாட்கள் வரப்போகிறது, கர்த்தர் ரட்சிப்பார். ஆனால் முன்பாகவே பொருத்தனை செய்து விடுங்கள். ஆண்டவரே, தம்பதியராய் நாங்கள் உமக்காய் வாழ்வோம். ஒருவேளை வேறு எதுவும் செய்ய முடியவில்லை என்றால் உங்கள் ஆஸ்திகளால் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யலாம். உங்கள் வீட்டை திறந்து கொடுக்கலாம். உங்களுக்கு ஆண்டவர் சில இடங்களை கொடுத்துக்கலாம். அந்த இடங்களை தேவனுடைய ஆலயத்துக்கு நீங்கள் திறந்து கொடுக்கலாம். ஏதோ ஒன்றை செய்ய போகிறீர்கள். பயனுள்ள பாத்திரங்களாய் மாறப்போகிறீர்கள். ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. சோத்ரம் தகப்பனே, கர்த்தாவே நன்றியோடு உம்மை துதிக்கிற ராஜா. Thank you, Father. அப்பா, அந்த வேளையில தகப்பனே கணவனும் மனைவியுமாய் கர்த்தாவே உமக்காய் ஊழியம் செய்த அந்த ஆக்கில்லா பிரிசில்லாவை குறித்து கர்த்தாவே நாங்கள் வாசித்தோமே ராஜா. இந்த நாளிலும் அப்படிப்பட்ட தம்பதிகளாய் அப்பா தகப்பனே இந்த பூமியில வாழ்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவ குடும்பங்களும் விசுவாச குடும்பங்களும் மாற வேண்டும் என்று கர்த்தாவே நாங்கள் கேட்கிறோம் ஐயா. தகப்பனே, இந்த இணைப்பில் இருந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலும் கர்த்தாவே தகப்பனே, இதை பார்த்து கொண்டிருக்கிற இதில் இணைந்திருக்கிற எல்லா குடும்பங்களிலும் அப்படியாய் ரட்சிக்கப்படாத கணவன்மார்கள் எல்லாம் ரட்சிக்கப்படட்டும், ரட்சிக்கப்படாத மனைவிமார்கள் எல்லாம் ரட்சிக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால ரட்சிப்பு கடந்து வருவதாக. ரட்சிப்பின் அதிபதியே, பூரண ரட்சிப்பின் அதிபதியே, இந்த வேளையில நீர் கடந்து வாங்கப்பா. எப்படியாவது ரட்சிப்பு அந்த குடும்பங்கள்ல கடந்து வரட்டும்பா. கணவனும் மனைவியுமாய் அப்பா இயேசுவுக்காய் எழும்பட்டும், இயேசுவுக்காய் எழும்பட்டும் என்று செபிக்கிறோம். அதாவே இந்த குடும்பம்பா தகப்பனே, அன்று பவுலுக்கு எப்படி அவர்கள் உதவியாய் இருந்தது போல ஊழியர்களுக்கும் பரிசுத்தவான்களுக்கும் சபையிலும் சாட்சியாய் கர்த்தாவே கணவனும் மனைவியும் குடும்பங்களாய் எழும்பட்டும் செபிக்கிறோம்பா. எல்லா சபைகளையும் நாங்கள் அந்த வேளையில நினைக்கிறோம். சபைகளுக்கு செல்கிற எல்லா குடும்பங்களும் இப்படி இயேசுவுக்கு சாட்சியாய் பரிசுத்தவான்களுக்கு உடன் ஊழியர்களாய் மாறட்டும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம்பா. இயேசுவின் நாமத்திலே குடும்பங்களிலே கிரியை நடப்பதாக. இயேசுவின் நாமத்தில் குடும்பங்களில் அப்பா மனம் திரும்புதல் உண்டாவதாக. கணவன் மனைவிக்கு மத்தியில் உள்ள எல்லா உடைசல்கள் கர்த்தாவே, எல்லா விதமான பிணக்குகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால. கணவன் மனைவியும் சேர்ந்து ஜெபிக்கிற நேரங்களை கர்த்தர் கொடுங்க தகப்பனே. கர்த்தாவே, இணைந்து ஜெபிக்கிற நாட்களையும் நேரங்களையும் ஒவ்வொரு நாளும் சூழ்நிலைகளையும் அப்பா ஆவியானவரே நீர் ஒன்று பண்ணி கொடுங்க கேட்கிறோம். கர்த்தாவே, இந்த நாட்கள் அப்படியாய் வீதிகள் தோறும் சபைகள் தோறும் குடும்பங்கள் எழும்பட்டும் இயேசுவுக்காய் ஜெபிக்கிறோம்பா. தகப்பனே, குடும்பமாய் இணைந்து ஓடுகிற கர்த்தாவே, அதை நீர் விரும்புகிற தேவனையா. குடும்பமாய் கர்த்தாவே, ஆதி அப்போஸ்தலர் நாட்கள்ல கர்த்தாவே தங்களை சாட்சியாய் வாழ்ந்த ஆக்கில்லா பிரிசில்லாவை போல எல்லா குடும்பங்களிலும் கணவனும் மனைவியும் அப்படிப்பட்ட ஒரு ஆவியானவருடைய அனுபவம் அப்பா இந்த வேளையில நிரப்பட்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆவியானவரே, உமக்குள் கர்த்தாவே தகப்பனே அவர்கள் இணைந்து ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாய் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால. தன் தகப்பனையும் தாயையும் பார்த்து பிள்ளைகள் எல்லாம் கர்த்தாவே உம்மை கர்த்தாவே துதிக்கிற பிள்ளைகளாய் மாறட்டும். தன் தகப்பன் தாயுடைய சாட்சியை கேட்டு கர்த்தாவே பிள்ளைகள் எல்லாம் உமக்கு கர்த்தாவே பரிசுத்த பிள்ளைகளாய் மாறட்டும் என்று ஜெபிக்கிறோம்பா. முழு குடும்பத்திலும் ஆவியானவரே உம்முடைய அசைவாடுதல் வீதிகள் தோறும் நீதிமானுடைய வீடுகளில் உண்டாகிறது கம்பீர சத்தம் ஐயா எல்லா இடங்களிலும் கேட்கட்டும் என்று சபைகளில் விசேஷமாய் குடும்பங்களை கர்த்தர் இப்படி நடத்த வேண்டும் என்று ஆவியானவரே உங்க கரங்களில் நாங்கள் விண்ணப்பத்தை ஒப்பு கொடுக்கிறோம்பா. நீங்க கிரியை செய்து குடும்பங்கள் மூலமாய் நீர் மகிமைப்படுங்கப்பா. குடும்பங்களை கர்த்தாவே கிறிஸ்தவ குடும்பங்களை பார்க்கிற கர்த்தாவே நெய்பர்ஸ் பக்கத்துல கர்த்தாவே எங்கெல்லாம் ஒர்க்கிங் பிளேஸ்ல கிறிஸ்தவ குடும்பங்களை பார்க்கிற ஒவ்வொருவரும் தன்னுடைய குடும்பம் இப்படி மாற வேண்டும் என்று விரும்புகிற அப்படிப்பட்ட அனுபவங்கள் கிறிஸ்தவ குடும்பங்கள்ல நடக்கட்டும் என்று செபிக்கிறோம்பா. கர்த்தர் அப்படியாய் கிரியை செய்து உங்க நாமத்தை கிறிஸ்தவ குடும்பங்கள் மூலமாய் மகிமைப்படுத்துங்கப்பா. நீங்க மகிமைப்பட வேண்டும் தகப்பனே. குடும்பங்கள் மூலமா உங்க நாமம் மகிமைப்படட்டும் தகப்பனே. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹalleluya. நம்முடைய வீடுகளிலே கர்த்தர் மாற்றங்களை கொண்டு வரப்போகிறார். குடும்பங்களிலே மாற்றங்களை கொண்டு வரப்போகிறார். கடைசியாக தாவீது ஜெபித்தது போல தேவரீர் உம்முடைய ஆசீர்வாதத்தினால் உம்முடைய அடியானின் வீடு ஆசீர்வதிக்கப்படுவதாக என்ற வார்த்தையை சொல்லி 2 சாமுவேல் 7:29 படி கர்த்தர் உங்கள் குடும்பங்களில் இருக்கிற குறைவுகளை எல்லாம் நிறைவாக்க உங்களுக்காய் நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இருக்கிற இடங்களிலே எங்களோடு கூட இணைந்து கொள்ளுங்கள். வலது கரத்தை ஆண்டவருக்கு நேராய் உயர்த்துங்கள். ஆண்டவரே, இன்றைக்கு இந்த ஜெப இணைப்பில் இணைந்திருக்கிற எல்லா குடும்பங்களுக்காக யூடியூப் மூலமாய்
மூலமாய், தொலைக்காட்சியின் மூலமாய், ஃபேஸ்புக் மூலமாய், ஆண்டவரே நேரடியாகவும் இந்த ஜெபத்தில் கலந்திருக்கிற எல்லா குடும்பங்களையும் உடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுகிறேன். தேவரீர் உம்முடைய ஆசீர்வாதத்தினால் உம்முடைய அடியானின் வீடு ஆசீர்வதிக்கப்படுவதாக என்று தாவீது ஜெபித்தது போல இந்த குடும்பங்களெல்லாம் ஆசீர்வதிக்கப்படட்டும் என்று சொல்லி உம்முடைய அடியாள் நான் ஜெபம் பண்ணுகிற ஆண்டவரே, வாக்குத்தத்தம் செய்தவர் உண்மை உள்ளவர், அதை நிறைவேற்றுவீராக. ஒவ்வொரு குடும்பங்களில் இருக்கிற குறைவுகள் நிறைவாகட்டும், ஆசீர்வாத ஊற்றுக்கண்கள் திறக்கப்படட்டும், நன்மைகள் வரட்டும் ஆண்டவரே. புருஷன் மனைவிக்கு நல்ல ஒருமனம், அன்பு, ஐக்கியம் ஆண்டவரே, நீண்ட ஆயுள், சுகம், பலன், ஜீவன் எல்லாவற்றை கொடுங்க ஆண்டவரே. சொந்தமான ஆசீர்வாதங்கள், வீடு, வாசஸ்தலங்கள் ஆண்டவரே, வாகனங்கள் போன்ற எல்லா நன்மைகளையும் உங்க பிள்ளைகளுக்கு தரும்படியா ஜெபிக்கிறேன். கர்ப்பத்தின் ஆசீர்வாதம் ஆண்டவரே, திருமண ஆசீர்வாதம், வேலையின் ஆசீர்வாதம், பொருளாதார ஆசீர்வாதம் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணும்படியா ஜெபிக்கிறேன். சமாதானம், சந்தோஷம், ஐக்கியம், அன்பு இவைகள் உண்டாயிருக்கட்டும். வறுமை, தரித்திரங்கள் எல்லாம் மாறட்டும். சாப கட்டுகள் எல்லாம் உடையட்டும். ஒவ்வொரு வீடும் ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதத்தினால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். வீட்டில் இருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற தேவனப்பா, உங்க வார்த்தையின்படியே ஆசீர்வதிங்க. பாதுகாப்பு உண்டாகட்டும், கிருபை உண்டாகட்டும், ஞானம் உண்டாகட்டும், ஆவிக்குரிய பலன் உண்டாகட்டும், கர்த்தரை சேவிக்க வேண்டும் என்ற வைராக்கியம் உண்டாகட்டும் ஆண்டவரே. இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை எல்லா குடும்பங்களின் மேல் வைத்து கர்த்தர் ஆசீர்வதிங்க. குடும்பங்கள் கட்டப்படவில்லை என்று கண்ணீரோடு வேண்டுதல் செய்கிறவர்களுக்கு குடும்பங்கள் கட்டப்படுவதாக, பிள்ளைகளின் வாழ்க்கை கட்டப்படுவதாக, நன்மைகள் வருவதாக என்று சொல்லி ஜெபிக்கிற ஐயா, மனமாற இன்னைக்கு ஜெபத்தில் கலந்து கொண்ட எல்லா குடும்பங்களையும் அடியார்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். தேவ கிருபை கூட இருக்கட்டும். தொடர்ந்து வழிநடத்த வேண்டும் என்று ஆண்டவரும் இரட்சகருமா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லலாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுடமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளில் ஆண்டவர் நம்முடைய எல்லா ஜெபங்களை கேட்டு உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். உங்கள் வீடு ஒரு கொர்நேலியின் வீடை போல மாறப்போகிறது. நோவாவின் குடும்பத்தை போல மாறப்போகிறது. தாவீதின் குடும்பத்தை போல தேவன் மாற்றப் போகிறார். அன்றைக்கு இஸ்ரவேலின் வீட்டை கட்டுவித்த லேயாள் ராகேலை போல உங்கள் வாழ்க்கையை தேவன் கட்டுவிப்பார். சந்தோஷமாய் ஆண்டவரை சேவியுங்கள். இன்னைக்கு ஜெபித்த ஜெபத்தின் பலன் உங்கள் வாழ்க்கையில நிச்சயமாய் வரும். ஆண்டவர் அதை வர நாட்கள் நிறைவேற்றுவார். இந்த வார நிகழ்ச்சியை தேவன் ஆசீர்வதித்தார். அடுத்த வாரத்தில் உங்களை நாங்கள் சந்திக்க ஆவலோடு இருக்கிறோம். உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் எல்லாரையும் கொர்நேலியை போல இந்த ஜெபத்திற்கு அழையுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும். அடுத்த வார நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரைக்கும் உங்களிடத்திலிருந்து விடைபெறுகிறது உங்கள் அன்பு சகோதரி ஜெயராணி ஆண்ட்ரூ. God bless you.